வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே. ஒருவர் பிறந்த நாளுக்கு பெயர் வாரேசன் என்று பெயர். உதாரணமாக, நீங்கள் திங்கட்கிழமை பிறந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாரேசன் என்பவர் சந்திரன். இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது வாரேச சக்கரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா சூரியன் அப்படின்னா உடனே நமக்கு ஞாபகம் வருவது ஞாயிற்றுக்கிழமை, மீண்டும் திங்கட்கிழமை சந்திரன், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் செவ்வாய், அதே போல் மங்களம். மீண்டும் வருகிறோம் புதன்கிழமை என்றால் நமக்கு பெருமாள் ஞாபகத்துக்கு வந்து விடுவார். புதன்கிழமைக்கு அதிபதி புதன். வியாழக்கிழமை குரு, பிரகஸ்பதி, தட்சிணாமூர்த்தி. அதே போல் வெள்ளிக்கிழமைனா மகாலட்சுமி, சுக்கிரன். சனிக்கிழமை என்று சொன்னால் காலபைரவன், காளி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் பிறந்த தினத்துக்குரிய கிரகம் உங்கள் சார்ட்டில் எங்கே இருக்குது அப்படின்றது தான் உங்கள் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கக்கூடியது என்று நம்பப்படுகிறது. ஆயுளை தீர்மானிக்கக்கூடியது நட்சத்திரம். இப்போது இந்த வாரேசன் என்பது அக்னி தத்துவம். அப்போ இந்த அக்னி தத்துவத்துக்கு அதிபதியாக இருப்பது யார் என்று சொன்னால் செவ்வாயை சொல்கிறார்கள். காரணம், செவ்வாய் என்பது கிருத்திகா நட்சத்திரம் என்பதின் முதல் பாதத்தை கொண்டது, அக்னியின் தன்மை கொண்டது. அஸ்வினி கூட கேத்து கூட ஒரு விதத்தில் அக்னி தான். இதே கடகம் என்று சொல்லக்கூடியது 4ஆவது இடமாக இருக்கக்கூடியது மாத்ருகா பாவம், ஜல தத்துவம். இந்த கடகராசி என்று சொல்லக்கூடியது நம் ராசியிலே திதி என்பதை கண்ட்ரோல் செய்வதாக இருக்கிறது. திதி தான் நமக்கு ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடியது. ஒருவர் எந்த திதியில் பிறந்திருக்கிறார் என்பது தான் அவரது வாழ்விலே என்ன உறவுகள் அமையும் என்பதை சொல்கிறது. மற்றொன்று நட்சத்திரம் என்பது வாயு தத்துவம். இதை கண்ட்ரோல் செய்கிற சுவிட்ச் எங்கே இருக்கான்? சுவாதி நட்சத்திரத்தில் அதிபதி வாயு. அப்போது நட்சத்திரம் என்பது வாயு, நம் பிராணவாயுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சுவிட்சு துலா நட்சத்திரத்தில் இருக்கான். மீண்டும் நாம் வருகிறோம். இதையெல்லாம் தாண்டி கரணம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த கரணம் என்பது பூமி தத்துவத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியது. இந்த கரணம் என்று நாம் சொல்லக்கூடியதின் அதிபதி என்பது மகரம் என்று சொல்லக்கூடியது. அதுக்கான ஆப்ரேட்டிங் சுவிட்சு 1 4 7 10. ஒரு வேளை இதில் வார சக்கரம் அப்படின்னு நம்ம ஒன்று எழுதி வச்சுக்கணும். ஒவ்வொரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, சூரியன் என்றால் 1, சந்திரன் திங்கக்கிழமைனா 2, இப்படின்னு எழுதிட்டு வந்தோம்னா சனிக்கிழமை அப்படின்னு வரும்போது 7ன்னு வரும். 8ஆம் இடத்திலே ராகுயும் 9ஆம் இடத்திலே கேது அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். இதுக்கு பேர் வார சக்கரம் அப்படின்னு பேர். இந்த வார சக்கரத்தை எழுதிக்கிட்டு பக்கத்தில் இந்த நாட்களுக்குரிய நம்பர்கள், அதாவது ஒவ்வொரு உதாரணமாக சூரியன் என்றால் 1ஆம் எண் நியூமராலஜி படி, சந்திரன் என்றால் 2ஆம் எண், குரு என்றால் 3ஆம் எண், ராகு என்றால் 4ஆம் எண், 5ஆம் எண் புதனை குறிக்கும், 6ஆம் எண் சுக்கிரனை குறிக்கும், 7ஆம் எண் கேதுவை குறிக்கும், 8ஆம் எண் சனீஸ்வரனை குறிக்கும், 9ஆம் எண் செவ்வாயை குறிக்கும். இது எதுக்கு பயன்படும்னு சொல்கிறேன்னு, உதாரணமாக இப்போ நான் சும்மா ஒரு கிளிம்ஸ் தரேன்னு வச்சுக்கோங்க. ராகு என்பது தடையை குறிக்கும். ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த கிழமை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். உதாரணமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சா, இந்த செவ்வாயிலிருந்து 4ஆவதாக வரக்கூடிய நாள் எதுன்னு பார்க்கணும். செவ்வாய் புதன் செவ்வாய் வரும், புதன் வரும், வியாழன் வரும், வெள்ளி வரும். வெள்ளி சுக்கிரன். உங்களுக்கு சுக்கிரன் சார்ந்த விஷயங்களிலே சில தடைகள் தடங்கல்கள் வரலாம். அப்பொழுது மகாலட்சுமியின் வழிபாடு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் பிறந்த நாள்லேருந்து 9ஆவதாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சூரியன் முதல்ல வாரச்சக்கரம்னு ஒன்று சொன்னேன். சூரியன்னா முதல் நாள், சந்திரன் 2ஆம் நாள், முடியும் போது ராகு அப்படின்னு ராகு முடிஞ்சு கேத்து வரும். சனிக்கு அப்புறம் ராகு, ராகுக்கு அப்புறம் கேத்துன்னு ஒரு சார்ட்டை எழுத சொன்னேன். அப்போது நீங்கள் பிறந்தது நாள்லேருந்து 9ஆவதாக இருக்கக்கூடியது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரும். உதாரணமாக நீங்கள் திங்கட்கிழமை பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதிலிருந்து 9ஆவதாக பார்த்தீங்கன்னா கேத்துன்னு இருக்கும். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரும் என்பதை உணரலாம். அதே போல் ஒரு யோகமும் தோஷமும் அதுக்கு தீர்வு எங்கன்னு இதில் கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக சனீஸ்வரன் என்பதின் எண் நியூமராலஜி படி பார்த்தா 8, செவ்வாய் என்பதின் எண் நியூமராலஜி படி பார்க்குறோம் 9, 8ம் 9ம் சேர்த்தா 17. அப்போது நான் ஏற்கனவே இந்த வாரச்சக்கரம் சொன்னேன் அல்லவா, அதில்
9ஐ நீக்கிவிட்டு பாக்கி 8 இருக்குது. கரெக்டாக உங்களுக்கு 8 இருக்குது. 8ஆம் இடத்துல என்ன வருகிறது என்று பார்க்க வேண்டும். 8ஆம் இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ராகு இருக்கும். ராகுவின் வழிபாடு சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கைக்கு ஒரு தீர்வாக அமைய வாய்ப்பு உள்ளது என்பதை கண்டுபிடித்து கொள்ளலாம். அப்போது இது எங்கே உதவும் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையிலே தடங்கல்கள் நம்மை சூழும் பொழுது குரு மற்றும் இவர் கேத்துவோட சேர்க்க, குரு என்பதின் எண் 3, கேத்து என்பதின் எண் 7, மொத்தம் கூட்டினா 10, அதில் -9 கழிச்சிட்டா 1ன்னு வரும். எடுத்த உடனே முதல்ல என்ன கிரகத்தில் ஆரம்பிக்கும்னா சூரியனில் ஆரம்பிக்கும். சூரியன்னா சிவன். சிவனின் சாபத்திலிருந்து நீங்கள் சிவ வழிபாடு செய்தால் குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தால் தீர்வை தரும் அப்படின்னு ஒரு கணக்கை போட்டுக்கலாம். இது அதே போல் எது யோகத்தை தரும்னு ஒரு கணக்கு இருக்குது. குரு என்பது 3, சந்திரன் என்பது 2, 3ம் 2ம் சேரும் பொழுது அது 5ஆம் எண்ணை குறிக்கக்கூடியது. வாரச்சக்கரத்தில் 5ஆம் எண் என்னன்னு பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து கணக்கு போட்டுகிட்டே வந்தோம்னா குருவும் சந்திரனும் சேர்ந்தவர்களுக்கு குருவினால் ஒரு அனுகூலம் ஏற்படும். ஏன்னா அது வியாழக்கிழமையை சுட்டி காட்டும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கணக்கு தான், முயன்று பாருங்கள்.